அட்டவணை வந்து 7வது அட்டவணை. இந்த 7வது அட்டவணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய மாநில அரசுக்கு இடைப்பட்ட அதிகார பகிர்வு. அதாவது மத்திய அரசு என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்கும், மாநில அரசுக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குங்கிறத சொல்கிறது வந்து 7வது அட்டவணை. இந்த அதிகாரத்தை வந்து 3 பட்டியலாக பிரிச்சுருக்காங்க. முதல் பட்டியல் வந்து மத்திய அரசுக்குரிய பட்டியல். ஸோ மத்திய அரசுக்கு என்னென்ன மாதிரியான அதிகாரம் இருக்குது. ரெண்டாவது பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது பட்டியல் வந்து மாநில அரசுக்குரிய பட்டியல், மாநில ஸ்டேட் லிஸ்ட். மூன்றாவது வந்து பொதுப்பட்டியல், அதாவது மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் 2 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய பட்டியல். ஸோ முதல் பட்டியல் பார்த்தோங்கிறது வந்து மத்திய அரசு பட்டியல். இந்த மத்திய அரசு பட்டியலை வந்து யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மத்திய அரசு பட்டியலில் மொத்தம் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா 99 துறைகள். இந்த துறையின் கீழ் தான் வந்து மத்திய அரசு வந்து சட்டம் இயற்ற முடியும். அப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கும், அது எந்த துறையில் இருக்குங்கிறது தான் ஃபஸ்ட்டு பட்டியல். அப்போ துறை வந்து 99 துறைகள் மத்திய அரசுக்கு. ஸோ அந்த துறைகளுக்கான சில எடுத்துக்காட்டுகள், அந்த 99 துறைகளில் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாதுகாப்பு, நம்ம இந்திய நாட்டோட பாதுகாப்பு பற்றிய சட்டம் இயற்றக்கூடியது வந்து மத்திய அரசு தான். அதே மாதிரி அணுசக்தி, நெடுஞ்சாலைகள், கப்பல், ஆகாய போக்குவரத்து, காப்பீட்டுக் கழகங்கள், மக்கள் தொகை, நதிகள், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், பங்குச்சந்தை, ரயில்வே, தொலைபேசி, பண அச்சடிப்பு. ஸோ இது எல்லாமே வந்து மத்திய அரசுக்குரிய பட்டியலில் இருக்குது. ஸோ இந்த துறை சார்ந்த சட்டங்கள் எல்லாமே மத்திய அரசு தான் செய்வாங்க, சட்டம் இயற்றுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 97 துறைகள் தான் இருந்துச்சு. இப்போ 99 துறைகளாக மாறிடுச்சு. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா ஆட் ஆன 2 துறைகள் என்ன அப்படிங்கிறது என்னென்னா, ஒன்றாவது வந்து என்னென்னா, மாநிலங்களுக்கிடையே நடைபெறும் செய்தித்தாள் நீங்களான ஏனைய சரக்குகளின் விற்பனை மற்றும் வாங்குதல் பேரில் வரி விதிக்க. ஸோ நியூஸ் பேப்பரை தவிர்த்து மற்ற என்னென்ன சரக்குகள்லாம் விற்பனை ஆகுது, ஒவ்வொரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்திற்கும், இல்லை ஒரு மாநிலத்துலேருந்து என்னென்ன வாங்குகிறாங்க அப்படிங்கிறது, அதில் வரி விதிக்கிறதுக்கான சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் வந்து இப்போ ஆட் ஆகிருக்கு. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவசர கால சூழலில் மாநிலங்களின் இராணுவப்படை நிறுத்தல். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ மாநிலங்களுக்கு இராணுவப்படையை நிறுத்தக்கூடிய அந்த அறிக்கையுமே வந்து இந்த துறைகளில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன 2 துறைகள். இது வந்து மத்திய அரசுக்குரிய பட்டியல் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிறது மாநில அரசு பட்டியல். இது வந்து ஸ்டேட் லிஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 61 துறைகள் வந்து இருக்குது. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கல்வி, விளையாட்டு இருந்துச்சு. இந்த கல்வி, விளையாட்டு துறைகளை என்ன செஞ்சிட்டாங்கன்னா மாநில அரசு பட்டியலிருந்து நீக்கி பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ கல்வி, விளையாட்டு சம்மந்தமாக மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிறதுனால கல்வி, விளையாட்டை தூக்கி பொதுப்பட்டியலை மாற்றிட்டாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு, மாநில அரசு பட்டியலுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சுங்க கட்டணம், கேளிக்கை வரி, விவசாய வருமான வரி, நகராட்சி, சிறைச்சாலை. ஸோ இது சம்பந்தமான துறைகள் எல்லாமே வந்து மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாநில அரசில் இருந்த துறைகள் பார்த்திங்கன்னா 66, ஆனால் இப்போ வந்து 61 தான் இருக்குது. அதாவது 5 துறைகளை வந்து எதுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா பொதுப்பட்டியலில் சேர்த்துட்டாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுதான் வந்து கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவீடுகள், வனவிலங்கு மற்றும் பறவைகள் பாதுகாப்பு, நீதி நிர்வாகம், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் நீங்களாக பிற நீதிமன்றம் உருவாக்குதல் மற்றும் கட்டமைப்பு. இந்த 5 துறைகளையும் மாநில லிஸ்ட்டு, அதாவது மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அதனால் 61 தான் தற்போது இருக்குது மாநில அரசு பட்டியலில். அடுத்து பார்க்க போகிறது பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். இது வந்து 3வது பட்டியல். இதில் பார்த்திங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இதுக்கான சட்டங்களை வந்து இயற்றலாம். சரியா, அதுதான் பொதுப்பட்டியல்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய துறைகள் பார்த்திங்கன்னா 52 துறை. மத்திய அரசு பட்டியல் வந்து 99 துறைகள். அடுத்து மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள். அடுத்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் வந்து 52. ஸோ எண்ணிக்கையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பொதுப்பட்டியலுக்கான உள்ள துறைகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கல்வி, விளையாட்டு, காடுகள், மின்சாரம், தொழிற்சாலைகள், உணவுப் பொருட்கள், திருமணம். ஸோ இந்த எல்லா துறைகளும் வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த 3 பட்டியல் தான் இதில் மெயின்.
என்னென்னா மாநில அரசு, மத்திய அரசு அண்ட் பொதுப்பட்டியல், இந்த 3 பட்டியல் வந்து வர்றது தான் 7வது அட்டவணை. அடுத்து மிக முக்கியமான அட்டவணைன்னு சொன்னோம்னா அது 8வது அட்டவணை தான். ஸோ 8வது அட்டவணையிலேருந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 8வது அட்டவணைங்கிறது எதை பற்றி சொல்லுதுன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். நம்ம இந்திய நாட்டில் என்னென்ன மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அது ரிலேட்டடாக உள்ள சட்டங்கள் எல்லாமே வந்து 8வது அட்டவணையில் வருது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த சாசனம் உருவான புதுசில் பார்த்திங்கன்னா இருந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து 14 மொழிகள் தான். ஆனால் இப்போ தற்பொழுது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்க மொழிகள் பட்டியலில் இருக்குது. ஸோ 14லேருந்து 22 இப்போ மாறி இருக்குது. ஸோ இந்த மொழிகள் அங்கீகரிக்கப்படுறதுக்கு கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1967 21வது சட்ட திருத்தம் வருது. அந்த சட்ட திருத்தத்தில் சிந்தி மொழியை வந்து அங்கீகரிக்க மொழி பட்டியலில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 14லேருந்து எப்படி வந்து 22க்கு வந்துச்சு, என்னென்ன மொழிகள் ஆட் ஆகிட்டுனா 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 8 மொழிகளும் ஆட் ஆனதுக்கப்புறம் தான் 22 அப்படிங்கிற தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக மாறி இருக்கு. ஸோ அது என்னென்ன மொழிகள்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1967 21st சட்ட திருத்தம் நடைபெற்ற போது சிந்தி மொழியை வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பட்டியலை ஆட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து 1992 பார்த்திங்கன்னா 71வது சட்ட திருத்தம் வருது. இதில் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி போன்ற மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பட்டியலில் சேர்ந்துருச்சு. அடுத்து 2003 பார்த்திங்கன்னா 92வது சட்ட திருத்தம் நடைபெற்றுச்சு. அந்த திருத்தத்தின் மூலமாக போட்டோ, தோக்ரி, மைத்திலி, சாந்தலி இந்த 4 மொழிகளும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் வந்துச்சு. ஸோ அப்போ 8 மொழிகள் வந்து ஆட் ஆகி இப்போது தற்போது 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் நமக்கு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சமஸ்கிருதமும் உருதும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் தான். ஆனால் ஆங்கிலம் வந்து நம்ம இந்திய அரசியல் சாசனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் கிடையாது. ஸோ ஆங்கிலம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அல்ல, சமஸ்கிருதமும் உருதும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். ஸோ 8வது அட்டவணையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அதாவது 22 மொழிகள் வந்து என்னென்னு பார்ப்போம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், கொங்கணி, மராத்தி, குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, ஹிந்தி, சமஸ்கிருதம், பஞ்சாபி, உருது, காஷ்மீரி, சிந்தி, நேபாளி, அசாமி, மணிப்பூரி, போட்டோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி. ஸோ இந்த 22 மொழிகள் தான் நம்ம 8வது அட்டவணையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அதுக்கப்புறமா மத்திய அரசால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் என்னென்னா மொத்தம் 5 மொழிகள். ஸோ அது எந்தெந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது, செம்மொழி அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறதா முக்கியம். நம்ம தமிழ் பார்த்திங்கன்னா 2004 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா சமஸ்கிருதம் 2005. அடுத்து கன்னடம் 2008. கன்னடமும் தெலுங்கும் ஒரே ஆண்டில் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக மலையாளம் வந்து 2013 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ மொழிகள் பற்றின எல்லாமே இந்த 8வது அட்டவணையில் வந்துடும். ஸோ இந்த 8வது அட்டவணையில் வந்து முக்கியமானது வந்து எந்த சட்ட திருத்தத்தில் நமக்கு வந்து மொழிகள் வந்து ஆட் ஆகிருக்கு, எந்தெந்த மொழிகள் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது முக்கியம். அப்புறம் வந்து எத்தனை மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகளின் ஆண்டு, இதுதான் மெயின். ஸோ இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா 8வது அட்டவணை முடிஞ்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 9வது அட்டவணை. இந்த 9வது அட்டவணை வந்து அதாவது நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்திய அரசியலமைப்பு சாசனம் உருவான போது மொத்தம் 8 அட்டவணை தான் இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்த 8 அட்டவணைகள் தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. மிச்சம் இருக்க இந்த 4 அட்டவணைகள் வந்து ஒவ்வொரு சட்ட திருத்தத்தினாலையும் உருவானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இனி பார்க்க போகிற ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த ஆண்டு சட்ட திருத்தம் நடந்ததுனால இந்த அட்டவணை இணைக்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ 9வது அட்டவணை பார்த்திங்கன்னா 1951 நடைபெற்ற முதல் சட்ட திருத்தம். ஸோ 1951 தான் சட்ட திருத்தமே நடக்குது முதல்ல. ஸோ முதல் சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த அட்டவணை வந்து இணைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த அட்டவணை வந்து எந்த சட்டத்தை சொல்லுது அப்படின்னா நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி ஒழிப்பு முறை. ஸோ ஜமீன்தாரி ஒழிப்பு முறை, நிலச்சீர்திருத்தம் இதை பற்றின சட்டங்களை சொல்கிறது தான் 9வது அட்டவணை. இதில் பார்த்தீங்கன்னா 284க்கும் மேற்பட்ட சட்டங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க இந்த அட்டவணையில்.
இதில் உள்ள அனைத்து சட்டங்களுமே நீதிமன்ற மறு ஆய்விற்கு அப்பாற்பட்டதான். ஓகேவா? இதில் வந்து குறிப்பு பார்த்திங்கன்னா நோட்ஸ் என்னென்னா, ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் உருவான ஆண்டு வந்து 1957 உருவாச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம்ங்கிறது 1957 உருவாச்சு. ஸோ இதுதான் வந்து 9வது அட்டவணை. இது 10வது அட்டவணை. ஸோ பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு ஏற்பட்ட சட்ட திருத்தத்தின் மூலம் 9வது அட்டவணை வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த 10வது அட்டவணை வந்து எந்த சட்ட திருத்தம் மூலம் வந்துச்சு அப்படின்னா 52வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கு? 1985 1985 நடைபெற்ற 52வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த 10வது அட்டவணையை ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த அட்டவணையில் எந்த மாதிரியான சட்டம் வந்து சொல்கிறாங்கன்னா, கட்சி தாவலில் ஈடுபடும் சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தகுதி இழப்பு செய்யும் வழிமுறைகள். ஸோ கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ இந்த இதில் உருவாக்கக்கூடிய சட்டம் என்னென்னா கட்சி தாவல் தடை சட்டம். அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் போது எந்த உறுப்பினர்கள் தாவுறாங்களோ அவங்களோட தகுதியை வந்து தகுதி இழப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து இந்த அட்டவணையில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து திருத்தம் கொண்டு வர்றாங்க. இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர்றது வந்து 2004 91வது சட்ட திருத்தம் மூலம் இதில் திருத்தம் கொண்டு வராங்க. அதன்படி ஆர்டிக்கிள் 75 மற்றும் ஆர்டிக்கிள் 164 வந்து திருத்தம் செய்யப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் புதிதாக ஆர்டிக்கிள் 361B அப்படிங்கிறதையும் இந்த அட்டவணையில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிக்கிள் 75 164 திருத்தம் செஞ்சுட்டு புதுசாக 361B அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளையும் இணைக்கிறாங்க. அது வந்து எந்த சட்ட திருத்தத்தில்னா 91வது சட்ட திருத்தத்தின் மூலம் 2004. ஸோ இதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சரவையின் அளவு மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% கீழே தான் இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதாங்க. அப்போ இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக சொல்கிறது வந்து என்னென்னா, அமைச்சரவையோட அளவு வந்து மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% கம்மியாக இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம், அதுதான் வந்து 10வது அட்டவணை. அடுத்து பார்த்திங்கன்னா 11வது அட்டவணை. இந்த 11வது அட்டவணையில் சொல்லக்கூடியது வந்து 1992 ஏற்பட்ட 73வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் இந்த அட்டவணை வந்து இணைக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இது எதை பற்றி சொல்லணும்னா, பஞ்சாயத்து அமைப்புகளின் உள்ள பணிகள், அதாவது அவர்கள் செய்யக்கூடிய 29 பணிகளை பற்றி, அவங்களுக்கான 29 பணிகளை பற்றி சொல்கிறது தான் இந்த 11வது அட்டவணை. அடுத்து பார்த்திங்கன்னா 12வது அட்டவணை. இது அடுத்த 1992, இது ரெண்டும் ஒரே வருடங்கள் தான். 73வது சட்ட திருத்தமும் 74வது சட்ட திருத்தமும் ஒரே ஆண்டு தான் நடக்குது, 1992. ஸோ அந்த 74வது சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்து இந்த அட்டவணையை இணைக்கிறாங்க. இது எதை பற்றின சட்டங்கள் சொல்லுதுன்னா, நகராட்சி அமைப்புகளின் 18 பணிகள் பற்றி விவரிக்கிறது தான் இந்த 12வது அட்டவணை. ஸோ லாஸ்ட் இருக்க அந்த 4 அட்டவணைகள், அதாவது 9, 10, 11, 12, இந்த 4க்கு மட்டும் எப்போ வந்து சட்ட திருத்தம் நடந்துருச்சு, எத்தனாவது சட்ட திருத்தம் நடந்துச்சு, அதோட ஆண்டுகள். ஸோ அது மிக முக்கியம். ஸோ 8 அட்டவணைகள் வந்து முன்னாடியே இருந்துச்சு, புதிதாக இணைக்கப்பட்ட அட்டவணைகள் இந்த 4 தான். ஸோ இந்த 4 அட்டவணைகளும் எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தம் மூலமாக இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 9வது அட்டவணை 1951, அடுத்து வந்து 85, அடுத்து 92, 92. ஸோ 51, 85, 92, 92. அடுத்து பார்த்திங்கன்னா எத்தனாவது சட்ட திருத்தம்? 1வது, அடுத்து 52, அடுத்து 73, 74. ஸோ இது அடுத்தடுத்து இது 2 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 73, 74 ஒரே ஆண்டு தான். இது வந்து 1வது, இது 52. ஸோ இது 51 இப்படி ஞாபகம் வச்சுக்கரலாம். 1951, 52. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் இங்கே இதுக்குரிய ஆண்டு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். 1951, 52, இங்கே 52 இருக்குது. ஸோ இந்த 4 வந்து இதுக்குரிய ஆண்டுகளை ஈஸியாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கரலாம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா 12 அட்டவணைகளையும் நம்ம படித்தாச்சு, ஈஸி தான். இதிலேருந்து இந்த அட்டவணையிலேருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதை வந்து 1 or 2 டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கும். அதே